அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். பள்ளிக்கு வராதது குறித்து இடைநிலை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்ட செய்தியாளருக்கே லஞ்சம் கொடுத்து செய்தியை சரி கட்ட சொன்ன காட்சிகள் தான் இவை. புரியல செலவுக்கு எந்த நாளைக்கு வந்து ஏதாவது பண்ணுறேன் சார். கொடுக்கல சாதாரண நினச்சிக்கிங்க. இல்லை எனக்கு புரியல என்ன சொன்னீங்க. ஏதாவது பண்ணுறேன் சார். ஏதாவதுன்னா மேலே யாருக்கும் பிரச்சனை நினைக்கிறேன் சார். சரி என்னையை காப்பாற்றுங்க சார். உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன் சார். திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்து கோம்பை ஊராட்சிக்கு உட்பட்ட பச்சைமலை அடிவாரத்தில் பூனாட்சி என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பத்தோடு வசித்து வரும் நிலையில் அவர்களது பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக 1974ஆம் ஆண்டு துறையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொடங்கப்பட்டது. 35க்கும் மேற்பட்ட குழந்தைகளோடு தொடங்கப்பட்ட இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் நல்ல முறையில் பாடம் நடத்தியதால் நாளடைவில் மாணாக்கர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. காலப்போக்கில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் சரிவர பள்ளிக்கு வருகை தராததாலும் முறையாக பாடம் நடத்தாததாலும் தற்போது 11 மாணவர்கள் தான் படித்து வருகின்றனர். தலைமை ஆசிரியராக கோகிலா என்பவரும் இடைநிலை ஆசிரியராக தர்மர் என்பவரும் பணியாற்றி வரும் நிலையில் தலைமை ஆசிரியை கோகிலா பள்ளிக்கு வந்தே 4 மாதங்கள் ஆனதாக கூறப்படுகிறது. இடைநிலை ஆசிரியர் தர்மரோ வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை மட்டுமே பள்ளிக்கு வந்து மாணாக்கர்களின் வருகை பதிவேடை பார்த்துவிட்டு உடனடியாக அவரது சொந்த வேலையை கவனிக்க கிளம்பி விடுவாராம். இதனால் தங்களது பிள்ளைகளின் படிப்பு கேள்விக்குறியாவதை விரும்பாத சில பெற்றோர் துறையூரில் உள்ள பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க 11 பேராக இருந்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 7 ஆகி போனது. முறையாக பாடம் நடத்தாமலும் ஆசிரியர்கள் பள்ளியில் இல்லாமல் இருப்பதுமே இதற்கு காரணம் என அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 20-30 வருஷத்துக்கு முன்னையே பள்ளிக்கூடம் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தது. வாத்தியாருங்க யார் வேணாலும் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. தர்ம வாத்தியார் சரியா வர்றதில்லை. மாதம் 2 நாள் 3 நாள் வர்றது, சும்மா அடிக்கடி லீவு போட்டு போயிடுறது. அதனால பிள்ளைங்களும் சரியா படிக்காம எல்லாம் வெளியூருக்கு எல்லாம் அனுப்புறாங்க. அந்த வாத்தியாரினால பள்ளிக்கூடம் பிள்ளைங்களுக்கு படிப்பு சரியா ஒழுங்கா ஏற மாட்டேங்குது. இது குறித்து இடைநிலை ஆசிரியர் தர்மரிடம் நமது செய்தியாளர் கதிரவன் விளக்கம் கேட்டபோது 9:30 மணிக்கெல்லாம் கையெழுத்து போட்டுவிட்டு வந்துவிட்டேன் என அவர் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். 5000 ரூபாய் தருகிறேன், செய்தி வெளிவராமலும் தனது வேலைக்கு பிரச்சனை வராமலும் இதனை அப்படியே முடித்து விடுங்கள் என்றார். நேற்று நீங்க இதுக்கு போனீங்களா? போலியா ஸ்கூலுக்கு போனேன் சார். போயிட்டு கையெழுத்து கூட சார் வெளியே. எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஒரு 9 இருக்கேன் சார். ஆருக்கு நான் போனால் 9 மணிக்கு அவங்க வந்தாங்க. பார்த்துக்க முடியல சார். குறிக்க நாங்கள் முடியலம்மா. நேற்று யாருக்கு ஒன்றும் பண்ண முடியல. நீ பார்த்துக்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காலையில் பைசா எடுத்து தரேன் முடிச்சு விடுவேன் சார். போச்சுக்கோங்க. புரியல செலவுக்கு எந்த நாளைக்கு வந்து ஏதாவது பண்ணுறேன் சார். 5 பைசா தரேன் சார். காலையில் ஒரு 5 பைசா தரேன் சார். வச்சுக்காங்க சார். சார் பணம் கொடுக்குறீங்களா? இல்லை சார். வந்துட்டு போகிறீங்க கஷ்டப்பட்டு. அதுக்கு பெட்ரோல் சார் கூட என்ன பண்ண முடியல. இல்லைன்னா இவ்வளோ நேரம் உங்களுக்கு நிற்க மாட்டேங்க. இது தொடர்பாக வட்டார கல்வி அலுவலர் மார்ட்டினை தொலைபேசியில் பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் தொலைபேசியை எடுக்கவில்லை. செய்தியாளர் நேரில் அலுவலகத்திற்கு சென்றபோதும் அவர் அலுவலகத்தில் இல்லை. குறிப்பாக மலைவாழ் மக்களுக்காக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி அவர்களின் குழந்தைகள் படித்து நல்ல நிலைக்கு வருவதற்கு பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் இதுபோன்ற ஆசிரியர்களால் மலைவாழ் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதோடு அரசுக்கு அவப்பெயர்தான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் சொந்த மாவட்டத்திலேயே நடக்கும் இந்த செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வருங்கால தலைவர்களை உருவாக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்களே. ஆனால் பள்ளிக்கு செல்லாமல் பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், செய்தி போட வேண்டாம் என பேரம் பேசும் தர்மரை போன்றவர்களால் ஒட்டுமொத்த ஆசிரியர் குலத்திற்கே அவமானமே. இவர்களை போன்றவர்கள் களை எடுக்கப்பட வேண்டியவர்களே. எனவே இந்த விவகாரத்தில் அமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதோடு மாணாக்கர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அனைவருக்கும் சிறப்பான கல்வியை வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த பூனாட்சி கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருச்சியில் இருந்து செய்தியாளர்கள் முத்துக்குமார் மற்றும் கதிரவன்.